Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆனந்த் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பில்ட் அப் பண்ண இந்த சிம்ப்ளெக்ஸ் ஹவுஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடு நம்ம எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படினா ஒசூர்ல உங்களுக்கு பாக்லூர் ரோட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க நல்லூர் போற வழியில ராயல் சிட்டி அப்படின்ற லேஅவுட்ல தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 BHK, மேலே பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK கொண்ட ஒரு சூப்பரான வீடு தான். இந்த வீடை இப்போ வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணோம், கேட் ஓபன் பண்ணோனே உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ தான் வரப்போகுது. கஸ்டமர்ஸ் அங்கே நிறைய பேர் இருந்ததால நான் வீடியோ எடுக்கல. போர்ட்டிகோட ஓவரால் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாலோட ஓவரால் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு EB மீட்டராக இருக்கட்டும், வாட்டர் சம்ப் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோட ஓவரால் வியூ. இப்போ பார்க்குறது கிச்சன் அண்ட் 2 ரூம் பார்த்துட்ருக்கீங்க. 2 ரூம்லேயுமே வந்து அட்டாச்டு பாத்ரூம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு இந்த கிச்சனில் போட்டிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு UPVC மெட்டீரியல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா UPVC ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நான் டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க. மேலெலாம் உங்களுக்கு வந்து கிரானைட் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரூமோட ஓவரால் வியூ பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ரூமு. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வுட் ஒர்க் பண்ணலை, UPVC மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓவரால் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமோட ஓவரால் வியூ தான். வென்டிலேஷன் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் தான். அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், டேப் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பாத்ரூமோட ஓவரால். அடுத்த ரூம் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலெலாம் கபோர்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ரூமோட ஓவரால் வியூ. பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. பாத்ரூம் பாருங்கள். இதுவுமே வந்து நல்ல பெருசாகவே பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோட ஓவரால் வியூ நீங்கள் பார்த்துட்டீங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து பூஜை யூனிட் வந்து கஸ்டமர் பிளான் பண்ணுற மாதிரி கிச்சன்லேயே இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாடிக்கு போயிட்டு மாடி போர்ஷனில் ஒரு ரூம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரூம் காட்டுறேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அண்டு உங்களுக்கு க்ரிப் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் மாடியோட ஓவரால் வியூ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூம் போட்டிருக்காங்க. அண்டு டேங்க் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே சிட் அவுட் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரூமுக்கு போகிறதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் கேட், அதுக்கப்புறம் தான் மெயின் டோர் வருது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூம் மாதிரி கஸ்டமர் பிளான் பண்ணி பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட ஓவரால் வியூ பாருங்கள். இந்த ரூமுமே கொஞ்சம் நல்லா பெருசாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் இதில் எதுவுமே ஒர்க் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்ல வென்டிலேஷன் பர்பஸ்க்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட்டே போடலை, வீடு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பாத்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாத்ரூம் பாருங்கள். இதுவுமே ரொம்ப நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. கீழே பாத்ரூம் வீடு இது நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் லுக் வைஸுமே சூப்பராக இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பேரிவர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கும். அண்ட் உங்களுக்கு சைடில் ஸ்லாப்ஸு கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்துடும். இப்போ மாடியோட ஓவரால் வியூ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஈவினிங் டைமில் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி சிட் அவுட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் போட்டு இப்போ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து மேலே ஃபிட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணிக்காய வைக்கிற இதுவாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆனந்த் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பாருங்கள் எப்படி ஒரு ப்ராப்பரான லேஅவுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வாங்கணும், லேண்ட்ஸ் வாங்கணும், இல்லை ஆல்ரெடி லேண்ட் வச்சுருக்கீங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அப்ரூவல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் ஆனந்த் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன். பாய்.